Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பாத்துப்பீங்களா அந்த பாக்கெட் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இங்க கஸ்டம்னு வெச்சுப்போம். கஸ்டம் வெச்சிட்டு இங்க வந்து inches ன்னு சொல்லி மாத்திப்போம். மாத்திட்டு இங்க widthல வந்துட்டு 9.6 வெச்சுப்போம். கீழ height வந்துட்டு நம்ம 6.3 ன்னு வெச்சிட்டு enter கொடுத்துருங்க. இதான் நம்மளோட ப்ராடக்ட்டோட சைஸ். இதல வந்துட்டு நம்ம அந்த பஞ்சிங் போவும்ல அதுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு சைஸ்னு சொல்லிட்டு விடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். இத வந்துக்கிட்டு இங்க width இருக்குல இந்த width இடத்துல வந்துட்டு நம்ம 0.5 ன்னு சொல்லிட்டு 1/2 இன்ச் மட்டும் பிரஷிங்க்கு விடுவோம். விட்டாச்சா? இப்போ இது ஒரு ஒயிட் கலர் வச்சிட்டு இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த மாதிரி வெச்சிரோம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பிரஷிங்க்கு போவும். அந்த பேப்பர்ல கரெக்ட்டா இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு இத வந்துட்டு நம்ம டாட்டா போட்டுப்போம். அப்பதான் நமக்கு வந்து அந்த டாட் லைன் வந்துட்டு நல்லா தெரியும். இப்போ வச்சாச்சா இத அப்படியே கண்ட்ரோல் D ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த சைஸ்ல நம்ம வச்சுப்போம். இப்போ இத கண்ட்ரோல் D ன்னு எடுத்துக்கிட்டு இத வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு மேலே வச்சுப்போம். ஏன்னா மேலேயும் நமக்கு 1/2 இன்ச் தான் போவும். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சாச்சா இது சுத்தி இருக்கிற இடம்லாம் வந்து நமக்கு பஞ்சிங்க்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இங்க கிராஃப் பேப்பர் இருக்குல இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு மேலே 4 ன்னு போட்டுக்கிட்டு கீழ வந்துட்டு 1 ன்னு போட்டுட்டு என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல இந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா இந்த மாதிரி நடுவுல 2 பாக்ஸ் இருக்குல இத நம்ம டிசைன் பார்க்க வேண்டியது. இதுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி நீட்டா நீட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம நல்லா ஒரு brown கலர் கொடுத்துப்போம். கொடுத்துக்கிட்டு இந்த கிராஃப் பேப்பர் இருக்குல இப்போ அத நம்ம டிலீட் பண்ணி விட்டுறோம். இப்போ இதுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போறது. இப்போ இம்போர்ட்ல போய்ட்டு நமக்கு வேண்டிய பிக்சர்ஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த 2 பிக்சர்ஸ் எடுத்துப்போம். இது வந்துட்டு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியே கூகுள்ல இருந்து எடுத்துறோம். இதுக்கு மட்டும் தான் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணனும். கோரல் போட்டோ பெயிண்ட்ல போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிப்போம். இத இப்போ கண்ட்ரோல் C எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு இங்க கண்ட்ரோல் V ன்னு கொடுத்துருங்க கோரல் போட்டோ பெயிண்ட்ல. கொடுத்துட்டு ஓகே ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இத நல்லா இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணா நமக்கு வந்துட்டு இப்போ கிளாரிட்டியா கிடைச்சிரும். இப்போ நல்லா க்ளீனா இருக்குதா? இப்போ இந்த நல்லா அழுத்தி பிடிச்சிங்கனா மேஜிக் வாண்ட் வாஷ்க்கு வருது அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மைனஸ் ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் வேண்டாத இடத்தெல்லாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிப்போம். ஒயிட்டா இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ அட்ஜஸ்ட்ல போய்ட்டு லைட்டா பிரைட்னஸ் வெச்சுப்போம். பிரைட்னஸ் வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெச்சிட்டு ஓகே ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இத கண்ட்ரோல் C காப்பி கொடுத்துட்டு இந்த coreldraw கண்ட்ரோல் V ன்னு கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சா இந்த பலச வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பிக்சரை இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெச்சிட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல இந்த ஷேப் டூல் எடுத்துட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ்க்கு கரெக்ட்டா இந்த மாதிரி வெச்சு விட்டுருங்க. டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குல அந்த டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இங்க லைட்டா வந்துட்டு அப்படியே மெர்ஜ் ஆயி தர்ற மாதிரி வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெச்சிட்டு இப்போ இத அப்படியே கண்ட்ரோல் D ன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D ன்னு எடுத்துட்டு இத எடுத்துட்டு வந்துட்டு இங்க இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இத இங்க மாதிரி வெச்சிட்டு இத இப்ப ஷேப் டூல் வச்சிட்டு இத இங்க கரெக்ட்டா இந்த மாதிரி வெச்சு விட்டுருங்க. வெச்சிட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்குல அந்த டிரான்ஸ்பரன்சியை வெச்சிட்டு இங்க black வச்சிட்டு இங்க லைட்டா தெரியற மாதிரி வெச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சிட்டு இந்த பிரியாணி இருக்குல இந்த பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இங்க வச்சிரோம். இதுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு அட்ஜஸ்ட்ல போய்ட்டு லைட்டா பிரைட்னஸ் வெச்சுப்போம். கான்ட்ராஸ்ட் வெச்சுப்போம். இந்த மாதிரி வச்சிட்டு ஓகே ன்னு கொடுத்துருங்க. இப்போ இத வந்துட்டு கரெக்ட்டா எப்படி வைக்க போறோம்? இப்போ இந்த மாதிரி வைக்க போறோம். வெச்சிட்டு இந்த மாதிரி கரெக்ட்டா பார்த்து வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இத கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிப்போம். நம்ம கவரை பார்த்தாலே இது பிரியாணி பவுடர்னு தெரியணும். இந்த ஷேப்ல விட்டு இத இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அந்த பாக்ஸோட கரெக்ட்டா அந்த மாதிரி லெவல் பார்த்து வெச்சிருங்க. நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க கம்பெனி நேம் எழுதுவோம். கம்பெனி நேமுக்கு பதிலா நான் வந்து பிரியாணி மசாலா அப்படினு சொல்லிட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு இந்த பிரியாணி மசாலான்றதை இங்க வெச்சிரோம். இங்க வெச்சிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து பாப்பதான் நமக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா தெரியும். இங்க வந்து கம்பெனி பேர் போட்டுக்கணும். நான் கம்பெனி பேர் எதுவும் போடல. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம black கலர் கொடுத்துப்போம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம black கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் வந்துட்டு yellow கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துட்டு நம்ம அதிகமா வச்சுப்போம். ஒரு 2 வச்சுப்போம். வெச்சிட்டு இத வந்துட்டு கரெக்ட்டா இந்த இதுக்கு ஏத்தது மாதிரி இப்படி கரெக்ட்டா வச்சுப்போம். நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு இங்க மதர் ஆஃப் குட் டேஸ்ட் ன்னு எழுதிருக்கோமா அதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு இத எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சுப்போம். இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்து black கொடுத்துப்போம்.
நமக்கு F12 அமுக்கணும்னா இந்த அவுட்லைன் பென் வரும். இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 1.5 வச்சுட்டு பிகின் ஃபில் ஸ்கேல் வித்துன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இது கொஞ்சம் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே தமிழில் வந்து பிரியாணி மசாலான்னு எழுதியிருக்கோமா தமிழில், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். இதுக்கும் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் போடுவாங்களே, அதுக்கு வந்துட்டு இங்கே பாக்ஸ் ஒன்று போட்டுப்போம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி க்ரீன் கொடுத்துருவோம். க்ரீன் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 1.5 வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுப்போம். போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இந்த க்ரீன் ரவுண்டை வந்துட்டு இங்கே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம குரூப் பண்ணிப்போம். குரூப்னு பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நம்ம எத்தனை கிராம்னு போடுவோம். இங்கே வந்துட்டு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே இப்படி ஒரு ரவுண்டு போட்டுப்போம். ரவுண்டு போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு ஒயிட் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வேண்ட மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே 100 கிராம் போட்டோமா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். சர்க்கிளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கே மேலே வந்துட்டு நம்ம ப்ரீமியம் குவாலிட்டின்னு எழுதிப்போம். இதுக்கும் நம்ம ஒயிட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு 12 வச்சுட்டு போல்டு கொடுத்துரும். கொடுத்துட்டு இப்போ இதை டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. இப்படி நம்ம வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சாலே நம்மளுக்கு வந்து வரும். கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ரீமியம் குவாலிட்டின்னு அழகாக வந்து நின்றுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது முடிஞ்சா இது நம்ம வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிப்போம். அழகாக இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இங்கே இந்த கிராமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃப்ரண்ட்டு டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பேக்கில் பண்ணுவோம்ல அது. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம சில்வர் கலர் மாதிரி கொடுத்துப்போம். இப்போ இந்த பாக்ஸை அப்படியே Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து அவுட்லைன் கூடாது. ஷிஃப்ட் கிட்ட அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேக்கில் வச்சிரும். இப்போ கொடுத்தாச்சா. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட்டுன்னு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு 270 டிகிரிக்கு இதை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சா. இங்கே வந்துட்டு நம்ம ஏற்கனவே இங்கே வந்துட்டு லேபிள் நேம் எழுதுவோம்ல, அதை வந்து ரேட்லாம் போடுவோம்ல, அந்த ரேட் வந்து அந்த பஞ்சிங் போக நம்ம இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுப்போம். இங்கே வந்துட்டு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவங்க கொடுக்குறத நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். இது வந்துட்டு பார் கோடு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு என்னென்ன அந்த பொடியில் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எழுதுறது. இதில் வந்துட்டு ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல, ஃபேட்டு சுகர்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு அந்த பாக்ஸ். இது வந்துட்டு கிராஃப் பேப்பர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கணும் தான். இங்கே ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேயும் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். டைம் ஆகுன்றதுனால நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். அவங்க என்னென்ன கொடுப்பாங்களோ அதை எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு எல்லாம் இது மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சாச்சா. எழுதி முடிச்சோன்னே இதை திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு 360 டிகிரின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ இங்கே இந்த வந்துட்டு இது வந்துட்டு அந்த என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜிலும் எழுதுவாங்களே அது. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி மசாலா பேக்கெட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்துட்டு மடக்கிட்டோம்னா ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இங்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே சைடில் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு இருக்கும், இந்த சைடு தான் பேக் சைடு இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு என்வலப் டூல் வச்சுட்டு லைட்டாக நம்மளுக்கு அந்த இது வந்துட்டு மடங்கி இருந்தால் நம்மளோட பேக்கிங் வந்துட்டு மடங்கி இருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணி. அவ்வளோதான், நம்மளோட மசாலா பேக்கெட் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.